மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன். டேய், உனக்கு எதுவும் மான ரோஷம்லாம் இருந்தா தானே? ஓகே மதி, அப்ப நானே போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் வைக்கிறேன். பை. வர சூப்பரா இருக்கு. ஹாய் சிஸ்டர். எனக்கும் மதிக்கும் கல்யாணம். நீங்க எல்லாம் கட்டாயம் மேரேஜுக்கு வந்துடணும். இந்தாங்க. Thank you. இந்தாங்க சிஸ்டர். Thank you. இது உங்களுக்கு. Thank you. நீ பெரிய ஆளு அர்ஜுன். சொன்ன மாதிரி கல்யாண பத்திரிக்கையோட வந்துட்ட. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சாதிச்சிட்ட அர்ஜுன். நாங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறோம். அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்கள். யூ சிஸ்டர். திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓ நர்மதாவா? இவதான் நம்மள ஓவரா கலாச்சிட்டு இருந்தா. இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கொடுத்துருக்கணும். இந்த பத்திரிக்கை பாரு, சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கா பாரு. ஹாய் நர்மதா. நீதானே நான் மதிய லவ் பண்றத பார்த்து நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப பாத்தியா, மதிய கரெக்ட் பண்ணி கல்யாணமே பண்ணிக்க போறேன். இந்தா இன்விடேஷன். பத்திரிக்கை அடிக்கிறது முக்கியம் இல்ல. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அட்வான்ஸ் அனுதாபங்கள். என்ன எப்படி சொல்லிட்டு போறா? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நம்ம மதிய சீரியஸா வாட்ச் பண்ணணும். என்ன மதி, உன் கல்யாணத்துக்கு அர்ஜுன் மட்டும் தனியா வந்து பத்திரிக்கை வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வைக்கிறது இல்லையா? எப்படியோ என்னோட அட்வான்ஸ் கல்யாண வாழ்த்துக்கள் மதி. அட கைய குடு மதி. இவனை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கானே. இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தையே நிறுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கால் பிளானும் வாக் ஆகாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஏமா, டாக்டர் எழுதின மருந்து கொடுக்காம வேற ஏதோ மருந்து கொடுத்துட்டியே. இதான் நீ வேலை பார்க்கற லட்சணமா? ஹலோ, முதல்ல அந்த மாத்திரையை கொடுங்க. இந்தாங்க. ஐயோ, அட கடவுளே, நான் தான் மாத்திரையை மாத்தி கொடுத்துருக்கேன். சாரி, நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல மாத்தி கொடுத்துட்டேன். சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? என் பொண்ணு மட்டும் பார்த்து சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? தப்பான மாத்திரை சாப்பிட்டு என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்காம போயிருக்கும். ஹலோ, அதான் சரியான மாத்திரையை கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டியா? இரு, இப்பவே ஆதி சார் கிட்ட போய் போட்டு கொடுக்கறேன். மாத்திரைய மாத்தி கொடுத்தது இல்லாம என்னைய சத்தம் போடுறியா? இந்த பிரச்சனையை நான் சும்மா விட போறது இல்ல. ஹலோ, அதான் சரியான மாத்திரையை வாங்கிட்டீங்கல்ல, முதல்ல கிளம்புங்க. பாருங்க டாக்டர், மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. மதி, என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டாங்க டாக்டர். இத சாப்பிட்டு என் மகளுக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு டாக்டர் பதில் சொல்லுவாங்க? நீங்களே என்னன்னு கேளுங்க. அம்மா ப்ளீஸ்மா, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க சொல்றதுனால போறேன் டாக்டர். இனிமேலாவது மாத்திரையை கவனமா கொடுக்க சொல்லுங்க. சரிங்கம்மா, நீங்க போங்க. சரிங்க டாக்டர். இவர்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? மதி, எப்பவும் கவனமா தானே மெடிசன் கொடுப்ப, இன்னைக்கே மாத்தி கொடுத்த? என்னோட ப்ராப்ளம் தான் உனக்கே தெரியுமே ஆதி. அந்த அர்ஜுன் வந்து எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்கணும்னு கூப்பிட்டான். அதே டென்ஷன்ல இருந்தனா, அதான் தெரியாம மாத்திரையை மாத்தி கொடுத்துட்டேன். யூ டோன்ட் வரி மதி, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரி மதி, அப்புறம் மகிழினி வந்துட்டாளா இல்லையா? வந்துட்டா, ஆனா உள்ள பேஷண்ட்டுக்கு பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ண போயிருக்கா. மகள் வீட்டுக்கு போனப்ப வேணும்னே கதவை லாக் பண்ணிட்டு திறக்காம இருந்திருக்கா.
அதை என்னால மறக்கவே முடியல மதி. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன பழி வாங்கினான்னு எனக்கு தெரியல மதி. ஒரு நாள் கூட நான் மகிழ் கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. ஆனா 2 நாளா அவ என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு மதி. நான் உயிர் இல்லாத உடம்பாதான் சுத்திட்டு இருக்கேன். மகிழ் என்கிட்ட பழையபடி பேசினாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஃபீல் பண்ணாத ஆதி. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நீ கேபினுக்கு போ. மகள் வந்ததும் நான் அவளை கூட்டிட்டு வரேன். அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நம்ம அவகிட்டயே கேட்கலாம். ஆ ம். நான் மகிழ்னிக்கு கொடுத்த இந்த பொம்மை இங்க எப்படி வந்தது? அப்படின்னா மகிழ்னி தான் பொம்மையை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிருக்கணும். எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்கா? எதுக்காக ராதையை மட்டும் கருப்படிச்சிருக்கா? ஒண்ணுமே புரியலையே. மதி, உடனே என் கூட வா. நீ வா, நான் சொல்றேன். ஏய், என்ன ஆதி? என்னாச்சு? எங்க வா கூப்பிடுறாங்க? மதி, நான் சொல்றேன். இந்த டாக்டர் எதுக்காக ஏன் பொண்டாட்டிய கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான்? அவளும் கூடவே போயிட்டு இருக்கா. நான் கையை பிடிச்சா மட்டும் கோவப்படுறா. ஆனா ஆதி கையை பிடிச்சா நாய்க்குட்டி மாதிரி கூடவே போறாளே. இத பார் மதி. இது மகிழ்னி வீட்ல இருந்த பொம்மையாச்சே. ஸ்வேதா உடைச்சதுக்கு அப்புறம் நீ தானே இதை ஒட்டி மகள் கிட்ட கொடுத்த. இது எப்படி இங்க வந்துச்சு ஆதி? மகிழ்னி தான் கொண்டு வந்து வச்சிருக்கா. இதுல வித் லவ் ஆதின்னு நான் எழுதி மகிழ்னிக்கு கொடுத்தேன். அதை திருப்பி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம் மதி? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆதி மதிய லவ் பண்றான். அதனாலதான் பொம்மையில வித் லவ் ஆதின்னு எழுதி வச்சு கொடுக்கறான்.